Hey guys, welcome to my channel Code with Curly. This is part 3 video of contact management system. So, video length kaga I have already split it down into 3 parts. But in the part 2, which is going to be a very lengthy one because the first part வந்து nearly 40 minutes கிட்ட போயிடுச்சு. So, அதனால வந்து I am splitting this to by 2 parts, like part 3 and part 4 இருக்கட்டும் React ஓடது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து காம்பனன்ட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். 3 காம்பனன்ட்ஸ், அதாவது காண்டாக்ட் ஃபார்முக்கு ஒன்று, காண்டாக்ட் ஐட்டம் அண்ட் காண்டாக்ட் லிஸ்ட்டுக்கு ஒன்று. ஓகேவா? ஸோ வில் ஸ்டார்ட் வித் காண்டாக்ட் ஃபார்ம். அதுக்கு காம்பனன்ட்ஸ்குள்ள வில் கிரியேட் காண்டாக்ட் ஃபார்ம் .js. ஓகே, yeah, I hope this is visible. Yeah, okay. Contact form, இந்த form எதுக்குன்னா handle creating and updating contacts. Handles create and update contacts. So இதுல வந்து as usual we'll start with creating component contact form. So இந்த componentsல நான் வந்து ப்ராப்ஸ் அனுப்ப போகிறேன். ஸோ ப்ராப்ஸை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் பார்த்துருக்கோம். இங்கே ப்ராப்ஸ் அனுப்ப போகிறேன். இந்த ப்ராப்ஸ் வந்து எங்கெங்கேருந்தெல்லாம் வரப்போகுதுன்னு நம்ம ஃபுல் காம்பனன்ஸ் முடிச்சாதான் வந்து தெரியும். ஸோ காண்டாக்ட், இந்த ப்ராப் வந்து இப்போதைக்கு எம்டியாக இருக்கிற மாதிரி அனுப்புகிறேன். அண்ட் ஆன் சப்மிட்டும் ஒரு ப்ராப் அனுப்ப போகிறேன். ஓகே, ஸோ இதை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் காண்டாக்ட் ஃபார்ம். ஓகே, அண்ட் இந்த ஆன் சப்மிட் இதுக்குள்ள வந்து நம்ம ரிட்டன் எழுதுவோம். அதுக்கு முன்னாடி வந்து இம்போர்ட் ரியாக்ட், நமக்கு என்னென்ன வேணும்னா யூஸ் ஸ்டேட் வேணும் அண்ட் யூஸ் எஃபெக்ட் வேணும். ஓகே, ரெண்டையும் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. ஃபைன். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ்குள்ளே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எல்லாம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நமக்கு நிறையா இருக்கா, என்னென்னா நேமு. ஸோ அதுக்கு வந்து செட் நேம். இதை வந்து யூஸ் ஸ்டேட் மூலமாக வந்து நான் செட் பண்ண போகிறேன். யூஸ் ஸ்டேட்டில் வந்துட்டு இதில் வந்து நான் ப்ராப்ஸில் ஆல்ரெடி நேமு, இமெயில், ஃபோனெல்லாம் அனுப்ப போகிறேன். ஸோ அதனால் வந்து காண்டாக்ட் டாட் நேமு இது இருந்துச்சுன்னா எடுத்துக்கணும், இல்லைன்னா ஆர் சிம்பிள், ஆர் கொடுத்து எம்டியாக எடுத்துக்கணும். இதுதான் ஸ்டேட்டில் வைக்க போகிறேன். சேம் வே இதை நான் காப்பி பண்ணிவிட்டு வில் ஆட் இட் அஸ் இமெயில் அண்ட் செட் இமெயில். ஓகே, இங்கே வந்து இமெயிலை கால் பண்ண போகிறோம். சேம் வே அடுத்து நான் வந்து ஃபோன், ஓகே, ஃபோன் அண்ட் செட் ஃபோன். ஸோ இதுவும் வந்து ஃபோன்னு இருக்க போகுது. ஓகே, ஸோ ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லாமே பண்ணியாச்சு. அடுத்து நான் வந்து இங்கேயே ரைட்டாகவே யூஸ் எஃபெக்ட் எழுத போகிறேன். யூஸ் எஃபெக்டில் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த கால்பேக்கில் வந்துட்டு என்ன நடக்கணும் அப்படின்னா, நான் வந்து செட்டர்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா, செட் நேம், செட் இமெயில், செட் ஃபோனு. அது வந்து எப்போல்லாம் இந்த காண்டாக்ட் இருக்கு இல்லையா, அதை எப்போல்லாம் இதுக்கு வேல்யூ வருதோ அப்போல்லாம் வந்து இந்த செட் நேம், செட் இமெயில், செட் ஃபோனில் வந்துட்டு செட் ஆயிரணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ செட் நேம், இந்த செட் நேமில் வந்து காண்டாக்ட் டாட் நேம் ஆர் வந்து எம்டி, அதில் இருந்துச்சுன்னா இதில் உடனே செட் ஆயிடணும். சேம் வே செட் இமெயிலுக்கும் செட் ஃபோனுக்கும் பண்ண போகிறேன். காப்பிங் திஸ், யா, செட் இமெயில், இங்கே வந்து இமெயில் இருக்க போது, அண்ட் செட் ஃபோன், இங்கேயும் வந்து ஃபோன் இருக்க போகுது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்துட்டு செட் ஆயிடணும். எப்போ அப்படின்னா, எனக்கு இந்த காண்டாக்டுங்கிற டிபெண்டன்சி இங்கே ஆட் பண்ணுறேன். அந்த டிபெண்டன்சியில் வந்துட்டு அதாவது இந்த ப்ராப் இருக்கு இல்லையா, இந்த ப்ராப் வந்து எப்பெல்லாம் இதுக்கு வேல்யூ வருதோ அப்போல்லாம் வந்து இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து செட் ஆயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்து நான் வந்து ஒரு ஃபார்ம் கண்டிப்பாக நான் போட போகிறேன். அந்த ஃபார்முக்கான ஹேண்டில் சப்மிட் எழுத போகிறேன். ஹேண்டில் சப்மிட். ஸோ இதில் வந்து நம்ம ஈவெண்ட்டை பாஸ் பண்ணிக்கிறோம்.
ஈவெண்ட்டை பாஸ் பண்ணி ஓகே ஈவெண்ட்டை பாஸ் பண்ணிட்டு நம்ம ஃபார்ம் யூஸ் பண்ணாலே என்ன பண்ணுவோம் e.prevent default இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அண்ட் இங்கே வந்து கான்ஸ்ட் நியூ கான்டாக்ட் இந்த நியூ கான்டாக்டை வந்து என்னென்னு வந்து வச்சுக்க போகிறேன்னா நேமு இமெயில் ஃபோன் நியூ கான்டாக்ட் ஆப்ஜெக்டில் இதெல்லாம் இருக்க போகுது அதாவது ஃபார்ம்லேருந்து வர்றது எல்லாமே இதில் இருக்க போகுது ஸோ இங்கே வந்து ஃபார்ம்லேருந்து வந்துச்சு இந்த நியூ கான்டாக்டில் ஆட் ஆகிட்டா அந்த செட்டர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து எம்டி ஆயிடணும் எம்டி ஆனால் தான் எனக்கு அந்த ஃபார்மில் இருக்கிற ஃபீல்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும் இல்லைன்னா அந்த ஃபார்மில் வந்து ஆன் சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபீல்ட்ஸ் அப்படியே இருக்கும் செட் ஃபோன் யா ஓகே இதை வந்து செட் பண்ணியாச்சு ஹேண்டில் சப்மிட் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம் அடுத்து இப்போ தான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம் இந்த ரிட்டர்னில் வந்து என்னென்ன இருக்க போகுதுன்னா அஃப்கோர்ஸ் அ ஃபார்ம் ஆன் சப்மிட் வந்து எழுதியிருக்கோம் அந்த ஆன் சப்மிட்டில் வந்துட்டு என்ன நடக்கணும்னா ஹேண்டில் சப்மிட் வந்து கால் ஆகணும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன் ஓகே அடுத்து இந்த ஃபார்முக்குள்ளே ஒவ்வொரு இன்புட் வேல்யூ தரணுமா ஸோ அந்த இன்புட்டு அதோட வேல்யூ வந்து என்ன இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்ன செட் ஆகணும்னா நேம் அந்த நேம் வந்து ஆன் சேஞ்ச் ஆகும்போது இந்த ஆன் சேஞ்ச் ஆகும்போது எனக்கு என்ன கால் ஆகணும்னா ஈவெண்ட் வந்து கால் ஆகணும் அந்த ஈவெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா செட் பண்ணணும் செட் நேமை வந்து என்னன்னு செட் பண்ணிடும்னா அதோட e.target அப்போ இருக்க டார்கெட்ல இருக்க வேல்யூ வந்து செட் ஆகு அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போறேன் இது சொல்லியாச்சு இதுக்கு அடுத்து வந்து பிளேஸ் ஹோல்டர் என்னோட பிளேஸ் ஹோல்டர்ல என்ன இருக்கணும்னா நேம் அதுக்கப்புறம் நான் வேணும்னா ரெக்வயர்டுன்னு இங்கே கொடுத்துக்கலாம் அந்த ப்ராப்பர்ட்டி ரெக்வயர்டுன்னு கொடுத்தா கண்டிப்பாக வந்து அந்த ரெக்வயர்ட் சிம்பிள் வந்துடும் அது மூலமாக இதாகும் ஓகே சேம் வே இப்போ இதே மாதிரி இன்புட் வந்து எனக்கு 3 இன்புட் ஃபீல்ட் வேணும் அதனால் நான் காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன் இங்கே வேல்யூஸை மட்டும் மாற்றிக்கலாம் இமெயில் ஸோ ஆன் சேஞ்சில் இயில் வந்துட்டு செட் நேமுக்கு பதிலாக செட் இமெயில் வந்து ஒர்க் ஆகணும் டார்கெட் டாட் வேல்யூ அதே தான் இங்கே வந்து இமெயில் சேம் வே இங்கே வந்து ஃபோனு ஆன் சேஞ்சில் வந்து செட் நேமுக்கு பதிலாக செட் ஃபோன் வரணும் அப்புறம் டார்கெட் டாட் வேல்யூ இங்கே வந்து ஃபோனு ஓகே ஸோ நம்மளோட கான்டாக்ட் ஃபார்ம் வந்து முடிஞ்சுது இங்கே என்னென்ன பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு கான்டாக்ட் ஃபார்மில் வந்துட்டு என்ன யூஸ் ஸ்டேட் மூலமாக ப்ராப்ஸில் அமைச்சிருக்க கான்டாக்டை வச்சு டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிறோம் எப்போல்லாம் அந்த ப்ராப்ஸோட அந்த கான்டாக்டோட வேல்யூ வந்து லோட் ஆகுதோ இன்ஃபர்மேஷன் வருதோ அப்போல்லாம் வந்து இந்த யூஸ் எஃபெக்ட் கால் ஆகும் அடுத்து ஹேண்டில் சப்மிட்ல வந்துட்டு டிஃபால்ட்டை வந்து ப்ரிவென்ட் பண்ணிட்டு இங்கே வந்து நியூ கான்டாக்ட் வந்து கிரியேட் பண்ணி நேம் இமெயில் ஃபோனு இது எல்லாமே வந்துட்டு கிரியேட் ஆயிரும் இதை வந்துட்டு நம்ம ஆன் சப்மிட்ல வந்துட்டு ஓகே இங்கே வந்து நம்ம ஒன்று தப்பு பண்ணியிருக்கோம் ஆன் சப்மிட்ல வந்து கொடுக்கணும் இல்லையா ஆன் சப்மிட்னு வந்து இப்போ ஒரு ப்ராப்ஸ் அமைச்சிருக்கோம் அதுக்கு வந்து அசைன் பண்ணணும் இல்லையா அது வந்து நியூ கான்டாக்ட் ஓகேவா இங்கே இருக்க வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ணிடணும் ஓகே பண்ணியாச்சு அதுக்கப்புறம் செட் நேம் செட் இமெயில் ஃபோன் எல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அடுத்து ஆன் சப்மிட்ல ஹேண்டில் சப்மிட் இதில் வந்து வேல்யூ பிளேஸ் ஹோல்டர் என்னென்ன வைக்கணுமோ அது வந்து வச்சு கான்டாக்ட் ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு ஸோ இது வந்து கிரியேட்டுக்கும் அப்டேட்டுக்கும் அடுத்து நான் வந்து கான்டாக்ட் ஐட்டம்னு இன்னொரு காம்பனண்ட் வந்து ரெடி பண்ண போகிறேன் ஸோ இது வந்து இந்த காம்பனண்ட்டோட பேர் வந்து கான்டாக்ட் ஐட்டம் டாட் ஜேஎஸ் ஓகே oh my god yeah ஸோ இது வேணாம் இது போட்டுக்கலாம் ரைட் ஸோ இந்த கான்டாக்ட் ஐட்டமில் வந்துட்டு இது எதுக்குன்னா ரெண்டர் ஈச் கான்டாக்ட் ஐட்டம் அண்ட் ப்ரொவைட் ஆப்ஷன்ஸ் டு எடிட் ஆர் டெலிட் ஓகேவா ஸோ இங்கே வந்து நம்ம வந்து இப்போ காம்பனன்ட் கிரியேட் பண்ண போகிறோம் காம்பனண்ட்டோட பேர் வந்துட்டு கான்டாக்ட் ஐட்டம் ஸோ இதுக்குமே வந்து நான் வந்து ப்ராப்ஸ் கொடுக்க போகிறேன் இங்கே வர ப்ராப்ஸ் வந்து கான்டாக்ட் அந்த கான்டாக்டில் இருக்க எல்லாமே அதுக்கப்புறம் வந்து ஆன் டெலீட்டு அப்புறம் ஆன் எடிட் இந்த மாதிரி ப்ராப்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன் ஓகே இப்போ வந்து நான் ரிட்டன் அதுக்கு முன்னாடி நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டியது இம்போர்ட் பண்ணிடலாமா இம்போர்ட்
react comma வேற என்ன வேணும் use state இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அதாவது ஸ்டேட்ல அங்க எல்லாமே செட் பண்ணிட்டோம்ல இங்க ஜஸ்ட் ஆப்ஷன் தான் ப்ரொவைட் பண்ண போறோம் அதனால வெறும் import react மட்டும் இருந்தா போதும் ஓகே ஃபைன் இத வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் இல்ல மறந்துடுவோம் export default contact item ரைட் ஓகே இப்போ வந்து நான் ரிட்டர்ன் எழுத போறேன் ரிட்டர்ன்ல வந்துட்டு என்னெல்லாம் இருக்க போகுதுன்னா ஒரு div அதுக்குள்ள வந்துட்டு h4 அந்த h4ல நம்ம கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணணும் இல்லையா அதனால நான் இங்க என்ன பண்ண போறேன்னா கான்டாக்ட் டாட் நேம் வந்து கான்டாக்ட்னு வருது அதோட நேம் ஓகேவா ஸோ சேம் வே அடுத்து பேராகிராஃப் டேக் இந்த பேராகிராஃப் டேக்ல வந்து கான்டாக்ட் டாட் இமெயில் ஓ ஓ யா ரைட்டு அடுத்து இதே மாதிரி இன்னொரு பேராகிராஃப் டேக் போடுறேன் அதில் வந்து கான்டாக்ட் டாட் ஃபோன் ஓ யா ஸோ இந்த மாதிரி ஃபோனு இமெயில் நேம் எல்லாமே வந்து கொடுத்தாச்சு இப்போ கான்டாக்ட் ஐட்டம்லாம் வந்துருச்சு இன்னொன்று இங்கே என்ன பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு கான்டாக்ட் ஐட்டமும் ரெண்டர் பண்ணணும் அப்புறம் எடிட் டெலீட்டுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்போ எடிட் டெலீட்டுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து நான் பட்டன் சொல்ல போகிறேன் பட்டனில் வந்து ஆன் கிளிக் வந்து பண்ணும்போது என்ன நடக்கணும்னா ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் கால் ஆகணும் இது வந்து என்னன்னா ஆன் எடிட் அந்த ப்ராப்ஸில் வந்து கான்டாக்டை சென்ட் பண்ணுறோம் கான்டாக்டை சென்ட் பண்ணிட்டு அது வந்து எடிட் வந்து டெலீட் ஆகிறதுக்கு வந்து வைக்க போகிறோம் ஓகே இது வந்து எடிட் அப்படின்னு வச்சுக்க போகிறேன் சேம் வே டெலீட் பட்டனுக்கும் அதே மாதிரி தான் பட்டன் ஆன் கிளிக் இதில் வந்துட்டு ஒரு கால் பேக் டு ஆன் டெலீட் ஃபங்க்ஷன் இந்த ஆன் டெலீட்டில் வந்து கான்டாக்டை பாஸ் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இதையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே டெலீட்டுன்னு பட்டன் வைக்கிறோம் ஓகேவா அவ்வளோதான் இது வந்து என்னன்னா கான்டாக்ட் ஐட்டமை வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து கான்டாக்ட் லிஸ்ட் அதாவது கான்டாக்ட் ஃபார்மை பார்த்துட்டோம் அதில் வந்து எல்லா செட்டர் ஃபங்க்ஷன்லாம் எழுதி நம்ம ஃபார்ம் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தாச்சு ஐட்டமில் வந்து கான்டாக்ட் ஐட்டம் வந்து ரெண்டர் பண்ணுறதும் அண்ட் டெலீட் அண்ட் எடிட்டுக்கான ஆப்ஷன்ஸை வந்து கொடுக்கறதுக்காக வச்சுருக்கோம் இப்போ கான்டாக்ட் லிஸ்ட் இன்னொரு காம்பனண்ட் ஸோ கான்டாக்ட் லிஸ்ட் டாட் JSX இங்க ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் இதெல்லாமே JS எழுதியிருக்கேன் யா இது வந்து JSX அண்ட் இதுவும் வந்து JSX ஓகே ஸோ இப்போ வந்து கான்டாக்ட் ஐட்டம் கான்டாக்ட் ஃபார்மு கான்டாக்ட் லிஸ்ட் ஓகே இப்போ இந்த கான்டாக்ட் லிஸ்ட் பார்ப்போம் இந்த கான்டாக்ட் லிஸ்ட் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா fetch contacts render it along with form to add new contact ஓகேவா ஸோ இப்போ வந்து கான்டாக்ட் காம்பனண்டோட பேரு கான்டாக்ட் லிஸ்ட் யா இப்போ வந்துட்டு இதில் வந்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கான்டாக்ட் லிஸ்ட் ஓகே இப்போ இதுக்கு வந்து இம்போர்ட் ரியாக்ட் இதில் எனக்கு என்னென்ன வேணும்னா யூஸ் ஸ்டேட்டும் வேணும் யூஸ் எஃபெக்டும் வேணும் ஓகே கால் பண்ணியாச்சு அடுத்து மீதி ரெண்டு எழுதியிருந்தோம் இல்லையா அதையும் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணும் ஏன்னா அதுதானே சொல்லியிருக்கோம் நியூ கான்டாக்டை வந்து எடுக்கிறதுக்காகவும் இங்கே யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஸோ இம்போர்ட் கான்டாக்ட் ஃபார்ம் அதுக்கப்புறம் கான்டாக்ட் ஐட்டம் ரெண்டு காம்பனண்ட்டையும் இங்கே போடுறோம் கான்டாக்ட் ஐட்டம் ஓகே ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா யூஸ் ஸ்டேட்டில் செட் பண்ண போகிறோம் கான்டாக்ட்ஸ் set contacts which is equal to use stateல வந்துட்டு இப்போதைக்கு நான் வந்து empty arrayவா தான் சென்ட் பண்ண போறேன் ஓகே அடுத்து const edit contact set edit contact
இதுவும் வந்து யூஸ் ஸ்டேட்ல வந்து என்ன சொல்ல போறோம்னா நல்னு வச்சுக்க போறேன் இப்போதைக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஸ்டேட் வந்து செட் பண்ணியாச்சு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு. இப்போ ரிட்டன் ஒரு div. மோரோவர் இங்க நம்ம நிறைய பண்ண போறோம். லைக் இந்த எடிட் இந்த 2 இருக்கு இல்லையா, காண்டாக்ட் ஃபார்ம், காண்டாக்ட் ஐட்டம், அதுக்கெல்லாம் வந்து ப்ராப்ஸ் அனுப்புறது நம்ம இங்கிருந்து தான் அனுப்ப போறோம். ஸோ அதுக்கான ஃபார்ம், அதுக்கப்புறம் ஹேண்டில் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இங்கே தான் எழுத போறோம். அது பார்ப்போம். இப்போ ரிட்டர்னு. ஸோ ரிட்டர்ன்ல வந்துட்டு நான் வந்து காண்டாக்ட் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த காண்டாக்ட் ஃபார்ம்ல வந்து காண்டாக்ட்னு சொல்லிட்டு என்ன அனுப்ப போறேன் அப்படின்னா, காண்டாக்ட் ப்ராப்ஸ் அனுப்பணும் இல்லையா, அதில் வந்து எடிட் காண்டாக்ட் இதை வந்து அனுப்ப போறேன். இதுல இருக்க வேல்யூ அண்ட் ஆன் சப்மிட்ல வந்துட்டு என்ன நடக்க போகுதுன்னா ஹேண்டில் ஃபார்ம் சப்மிட். இந்த 2 ப்ராப்ஸ் தானே அங்க வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம், அதை வந்து நான் சென்ட் பண்ண போறேன் இது மூலமா. ஓகே, ஸோ காண்டாக்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மகிட்ட காண்டாக்ட்ஸ் இருக்கு, ரெண்டர் பண்ணணுமா? ஸோ அதுக்கான காண்டாக்ட்ஸ் வந்து மேப் பண்ணி எடுக்கிறோம். மேப் பண்ணி ஒவ்வொரு காண்டாக்டை எடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு காண்டாக்டையும் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு யூனோ அந்த காம்பனண்ட்டுக்கு அனுப்ப போறோம். அந்த காம்பனண்ட் என்னன்னா காண்டாக்ட் ஐட்டம். ஓகேவா? அந்த காண்டாக்ட் ஐட்டம்க்கு கீ என்ன அப்படின்னா, நம்ம வந்து காண்டாக்ட்ல நம்ம என்ன வச்சிருப்போம், அண்டர்ஸ்கோர் ஐடி இருக்குமா, அதுதான் வந்து கீ. ஓகேவா? அடுத்து வந்து காண்டாக்டையே வந்துட்டு ஃபுல்லாவே நான் அனுப்ப போறேன். அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸே அப்படியே நீ அனுப்ப போறேன். அண்ட் ஆன் டெலீட் அப்படின்னு ப்ராப்ஸ் இருந்தது. அந்த ஆன் டெலீட்டுக்கு வந்து ஹேண்டில் டெலீட்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அனுப்ப போறேன். அதுக்கப்புறம் ஆன் எடிட்டுக்கும் வந்துட்டு ஹேண்டில் எடிட் அப்படின்னு வந்து 2 ஃபங்க்ஷன் நம்ம இனிதான் எழுதணும். இதெல்லாம் வந்து நான் அனுப்ப போறாங்க. ஓகே, இது கூட இப்போ வந்து இதை வந்து சென்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, காண்டாக்ட் ஃபார்மு, காண்டாக்ட் ஐட்டம் 2 இருக்கு. ஸோ அந்த காண்டாக்ட் ஃபார்ம் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்னா, கிரியேட் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு. இதை வந்து காண்டாக்ட் லிஸ்ட்லேருந்து தான் ரெண்டர் பண்ணி அனுப்ப போகிறோம். அதுக்கு வந்து 2 ப்ராப்ஸ் நம்ம ஆல்ரெடி அமைச்சிருந்தோம். அந்த 2 ப்ராப்ஸ்க்கான வேல்யூ வந்து எடிட் காண்டாக்டும் ஹேண்டில் ஃபார்ம் சப்மிட். ஸோ இந்த எடிட் காண்டாக்டை ஃபில் பண்ணுறதும் ஹேண்டில் ஃபார்ம் சப்மிட்டும் நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து காண்டாக்ட் ஐட்டம் இருக்கு. அந்த காண்டாக்ட் ஐட்டமோட இதெல்லாம் இருக்கா, காண்டாக்ட், ஆன் டெலிட், ஆன் எடிட். ஸோ அந்த ப்ராப் எல்லாமே வந்து ஹேண்டில் டெலிட், ஹேண்டில் எடிட் ஃபங்க்ஷன்ஸ் அனுப்ப போறோம். இந்த ஃபங்க்ஷன்ஸும் வந்து நம்ம இங்க வந்து ஃபில் பண்ணணும். ஸோ ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து 3 காம்பனன்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த 3 காம்பனன்ட்ஸ்க்குமே வந்துட்டு இன்ஃபர்மேஷன் இப்போ போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 4 ஆக்சுவலாக வந்து இது இன்னும் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு. வீடியோ லென்த்காக நான் இதை அப்படியே வந்து குறைக்கிறேன். ஸோ பார்ட் 4ல வந்துட்டு நம்ம வந்து ஏபிஐ இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹேண்டில் ஃபார்ம் சப்மிட், ஹேண்டில் டெலிட், ஹேண்டில் எடிட், இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி செக் பண்ண போறோம். Yeah, stay tuned for the next video guys. Thank you for watching. Tata, bye bye, take care.